சிவபெருமானுக்கு மட்டும் ஏன் இந்த அன்னாபிஷேக வழிபாடு? தெரிஞ்சுக்கலாங்களா? ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி 16 கலைகளுடன் முழு பொலிவுடனும் திகழ்கிறார். சந்திரனின் சாபத்தை நீக்கிய சிவபெருமான் சந்திரனை தனது தலையில் சூடிக்கொண்டதாக புராணம். சிவபெருமானைப் போன்றே பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்தது. அதனால் தானும் சிவனுக்கு நிகரானவரே என்ற கர்வத்துடன் இருந்தார். பிரம்மனின் கர்வத்தை போக்குவதற்காக சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை தனது கைகளால் கொய்தார். அப்படி துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவ்விக்கொண்டது. இதனால் ஈசனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. சிவனின் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது. அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நெரியும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு கபாலம் பிரியும் என்பது அவருக்கான சாபம். சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அன்னபூரணி அவருக்கு அன்னம் இடுகிறாள். அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது. இதையடுத்து பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்ததோடு ஈசனின் பிரம்மஹத்தி தோஷமும் விலகியது. அன்னை அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில். எனவேதான் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது.